பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் மறுபடியும் இந்த வார்த்தையை பதிவிடுகிறேன் என்று நான் நினைக்கிறேன். எப்படி என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், அன்பிலே பயமில்லை, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று இங்கே பார்க்கிறதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். பயம் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்விலே கொடிய நோயாக காணப்படுகிற ஒன்று. பயப்படுகிறவன் எல்லா விதமான நோய்களுக்குள்ளும் அவன் அடிமைப்பட்டு போய்விடுகிறான். எப்படி என்று சொன்னால், யோபனுடைய வாழ்க்கையை எடுத்து கொள்கிற பொழுது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று அவன் புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய மாம்சத்திலே எவைகளை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அவைகள் நம்முடைய வாழ்விலே, சரீரத்திலே, சிந்தையிலே, எண்ணங்களிலே, இருதயத்திலே அது நடக்கிற ஒரு காரியமாய் கடந்து போகிறது. உதாரணமாக, சரீரத்தில் ஒரு அவயவம் அல்லது ஒரு பலவீனம், சுகவீனம் என்று சொன்னால், அதை நாம் யோசித்து கொண்டு இருக்கிற பொழுது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ என்று இப்படியே இவைகளையே சிந்தித்து கொண்டு நாம் இருக்கிற சூழ்நிலையிலே நம்முடைய விசுவாசத்தின் அளவு அந்த இடத்திலே சோதிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்திலே குறை உள்ளவர்களாய் நாம் கடந்து போகிறோம். ஒரு மனுஷனுக்குள் விசுவாசம் இருக்கிற பொழுது அவன் சமாதானம் உள்ளவனாகவும் சந்தோஷம் நிறைந்தவனாகவும் எல்லாவற்றின் மேலும் ஜெயமுடையவனாகவும் இருக்கிறான். அதே ஒரு மனுஷனுக்குள் அவிசுவாசம் ஏற்படுகிற பொழுது அவன் சகல நோய்களினாலும் மற்றும் சகல விதமான பிரச்சனைகளிலும் சகல விதமான போராட்டங்களிலும் அவன் சிக்கி தவிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். விசுவாசம் ஜெயத்தை தரக்கூடியதாய் இருக்கிறது. விசுவாசம் எவைகளை மேற்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. அவிசுவாசம் என்கிற பயம், இந்த பயம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற பொழுது அவனை அறியாமல் பாதாள சிறைக்குள் அவன் கடந்து போகிற ஒரு நிலையை அடைகிறான். இந்த நாளிலே தேவ பிள்ளையே, உன் சரீரத்தில் இருக்கிறதான வியாதியை குறித்து அல்லது ஒரு பிரச்சனையை குறித்து நீ யோசித்து கொண்டே இராதே. ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட காரியங்கள் அவிசுவாசத்திற்கு நேராய் உன்னை நடத்தி சென்று உன் சரீர பலவீனத்தில் இன்னும் நீ சோர்ந்து போகும்படி, பலவீனப்பட்டு போகும்படி, அவைகளிலே நீ சிக்கிக் கொள்ளும்படிக்கு அந்த பயமானது உன்னை நடத்தி செல்லும். ஆனால் தேவனண்டையிலே நீ வைக்கிற விசுவாசம் உன்னை கடைசி மட்டும் எந்த பயங்களும், எந்த போராட்டங்களும், எந்த பலகீனங்களும், எந்த பிரச்சனைகளும் உன்னை அணுகாதபடிக்கு அந்த விசுவாசம் எல்லாவற்றையும் அது மேற்கொண்டு நடக்கும். இந்த நாளிலே, இந்த வார்த்தையிலே, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பயப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்குள் வேதனை பெருகுகிறது என்று அர்த்தம். அந்த வேதனை பெருகுகிறதற்கு நாம் ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தை பிடித்து கொண்டு நிச்சயமான ஒரு நல்ல நிலை, நல்ல உடல் ஆரோக்கியம், தேவனுடைய பலன், கிருபையை சார்ந்து நாம் கடந்து போவோம் என்று சொன்னால், இந்த பயமானது நம்மிலே முற்றிலுமாய் அது சுக்குநூறாக உடைந்து அது நொறுக்கப்பட்டு போகும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு உங்களில் இன்னும் பலமாய் அது பலப்படும். இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே எவைகளை கண்டும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளை கண்டும், வியாதிகளை கண்டும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தையின்படி பூரண அன்பு, பயம் இல்லை ஆண்டவரே, அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை,
பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லி இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீர் உணர்த்தியதற்காக ஸ்தோத்திரம். இவைகளின்படி எங்கள் வாழ்விலே நாங்கள் ஆண்டவரே பயமில்லாமல் எந்த காரியத்தை குறித்தும் கலங்காமல் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையின் கிருபை எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.